எல்லா வேலையும் நானே பண்ணணும், எல்லாரும் பண்ற வேலையில என்னோட இன்புட் இருக்கணும், எல்லாரும் பண்ற வேலை என் மூலமா தான் அப்ரூவல் ஆகணும் இப்படின்னு தொட்டு 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 எல்லாத்துலயும் மைக்ரோ மேனேஜ் பண்ற ஒரு ஆண்டர்பனரா நீங்க கண்டிப்பா நம்ம பேசணும். நம்மளை சுத்தி நிறைய ஆண்டர்பனர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில பேரோட வளர்ச்சி ரொம்ப ரிமார்க்கபிளா இருக்கு. சில பேருக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைக்குள்ளதான் அவங்க வளர்ற மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருப்போம். இதுக்கு மேஜரா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிறைய காரணங்கள் இருக்கலாம், பட் இதுவும் ஒரு காரணம். ஒருத்தவங்களுக்கு அழகா டெலிகேட் பண்ண தெரியுது, ஒருத்தவங்களுக்கு அழகா டெலிகேட் பண்ண தெரியல. ஒருத்தவங்களுக்கு அழகா டீமை பில்ட் பண்ண தெரியுது, எம்பவர் பண்ண தெரியுது, ஒருத்தவங்களுக்கு அது தெரியல. இந்த டெலிகேஷன் அண்ட் டீம் எம்பவர்மெண்ட்னு ஒரு இருக்குல்ல, இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கிடையாது. இட் இஸ் த growth strategy for your business. as an entrepreneur, as a founder, உங்களால நிறைய வேலைகள் எடுத்து பண்ண முடியும், அதனாலதான் பிசினஸ் இங்க வந்து நிக்குது இல்லையா? பட் அதையும் தாண்டி ஒரு கரெக்டான பீப்புள், கரெக்டான ப்ராசஸ் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எஃபெக்டிவ் டெலிகேஷன் மூலமா அடுத்த ரிமார்க்கபிள் growthக்கு கொண்டு போக முடியும். ஒரு ஆபரேட்டர் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுங்க, கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுல இருந்து மென்டாரா மாறுங்க, ப்ராப்ளம் சால்வர் அப்படிங்கிறதுல இருந்து கேப்பபிலிட்டி பில்டரா மாறுங்க. கண்டிப்பா உங்க பிசினஸும் நல்ல ஒரு growth அடையும். ஆல் தி வெரி பெஸ்ட்.